ஹாய், வெல்கம் டு மோசிஸ் குக்கிங். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. ரைஸ் குக்கரில் பண்ண போகிறேன். ஈஸியாக இருக்கும், டப்புன்னு கூட பண்ணிடலாம். பிரியாணி சூப்பராக வரும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ இந்த சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சிடுறேன். ஒரு ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுட்ரு, ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, சின்ன ஸ்பூன் தான். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்காக வெயிட் பண்ண போறேன். இப்போ இந்த சிக்கன் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம கிரேவி பண்ணும்போது எடுத்தா போதும். சிக்கன் மசாலா போட்டு வச்சுட்டு ரைஸ் வந்துட்டு ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சு அதை ஸ்ட்ரெயினரில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன சின்ன வெங்காயம் அப்படின்றதுனால ஒரு 6-7 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இவ்வளோ தான். இதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். ரைஸை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ரைஸு ஃப்ரை பண்ணி எடுத்தால் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், அது ஒட்டாது, அப்புறமா வந்துட்டு உடையாது. நல்லா அந்த ரைஸ் வந்துட்டு அப்படியே முழுசாகவே இருக்கும். இவ்வளோ வரைக்கும் ஃப்ரை ஆனால் போதும். இந்த அரிசி வந்துட்டு இப்படி உடையணும், அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஆயிடுச்சு. இப்போ அந்த ரைஸ் அப்படியே மாற்றிட்டு அதே பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிரியாணிக்கு வந்துட்டு அந்த நல்லா ஃப்ரைடு ஆனியன்ஸ் வேணும். ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக சுகர், அந்த சுகர் போட்டோம்னா அந்த சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி இந்த ஆனியனுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். ரெட் இல்லை, நல்ல ஒரு டார்க் கலர் வரும். கேஷ்யூ நட்டு ஃப்ரை ஆகட்டும், கிஸ்மிஸ் ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆனியன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் நான் ஆனியன், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் நல்லா வதக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடுறேன். ஒன்று தான் போடுறேன். ஃபர்ஸ்டே போடக்கூடாது. பட்டை கிராம்பெல்லாம் ஃபர்ஸ்டே போட்டால் வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு அது கரிஞ்சிடும், அந்த ஃப்ளேவர் கிடைக்காம போயிடும். அதுக்காக வதங்கினதுக்கு அப்புறமா போடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதில் மல்லி இலை, புதினா இது ரெண்டும் போடுறேன். இதை நல்லா வதக்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த மசாலா ஃப்ரை ஆன உடனே அந்த தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனை போடுறேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போறேன். தண்ணி எல்லாம் ஒன்றும் ஊற்றலை. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும் போது வந்துட்டு அதுல தண்ணி வந்துடும். ஸோ அப்படியே மூடி போட்டுருந்தேன். சிக்கன் வந்து குக் ஆகட்டும், அதுக்குள்ள நம்ம ரைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி. இப்போ நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு 4.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ரைஸ் குக்கர்ல இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டுடலாம். இருக்க தண்ணி கொதிக்க ரைட்டு. இப்போ இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போடுறேன். அது கூடத்துல கொஞ்சமா அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸும் போடுறேன். இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அந்த ரைஸ் அதுக்குள்ள போட்டுருவேன். ரைஸ் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடணும். ரைஸுக்கு மட்டும் நான் உப்பு போடுவேன், ஏன்னா சிக்கன்ல செப்பரேட்டா நான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது அப்படியே மூடி போட்டு விட்டுருவேன். இது வெந்ததுக்கு அப்புறம் அதுவே ஆஃப் ஆயிடும். அதுக்குள்ள சிக்கனும் ரெடி ஆயிடும்.
இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. ஃபுல் நல்ல கிரேவி வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை லேயர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். ரைஸ் சூப்பரா குக் ஆயிடுச்சு. நல்ல உதிரி உதிரியா ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு ரைஸ். இப்போ நம்ம லேயர் பண்ணிடலாம். இப்போ இந்த ரைஸ் குக்கர்ல இருக்க பாதி ரைஸை நான் வேற பாத்திரத்துக்கு எடுத்துருவேன். இப்போ ஒரு லேயர் ரைஸ் அதுல அப்படியே விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு மேல சிக்கன் அந்த மசாலா, இதுக்கு மேல லைட்டா மல்லி இலை, புதினா, அதுக்கப்புறமா ஃப்ரைட் ஆனியன்ஸ், அந்த கேஷ்யூ நட் கிஸ்மிஸ் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது, ரைஸு. இப்போ இது மேலேயும் மல்லி இலை, புதினா, ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடுறேன். அதுக்கு மேல சிக்கன் கிரேவி ஒரு லேயர். இப்போ செகண்ட் லேயர் சிக்கன் போட்டாச்சு. அதுக்கு மேல ரைஸ், ஃபுல் எல்லா ரைஸும் போட்டுருக்கேன். ஃபைனலா மல்லி இலை, ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரைட் ஆனியன் எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மூடி போட்டு தம் போட போறேன். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆன் பண்ணி விடுறேன். இப்போ இதுல ஃபைனலா அந்த கலர் வர்றதுக்காக இது மஞ்சள் பொடி கலக்கி வச்சிருந்தேன். சும்மா அங்கங்க அப்படி ஊற்றி விடுறேன். அப்படின்னா அந்த ரைஸ் வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் எல்லோ கலரு, ஒரு இடத்துல ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்கும். 2 கலர் மிக்ஸ் ஆகி சூப்பரான ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.